தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் கொடி இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய கொடி இரட்டை இலை சின்னம் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை எதையும் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஓபிஎஸ்க்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிரந்தரமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். தற்போது ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுடைய உத்தரவு என்ன, பதிவு செய்யலாம். இந்த வழக்கு தொடரப்பட்டதின் பின்னணியை பார்க்கும்போது ஏற்கனவே அதிமுகவின் அந்த பொதுக்குழு கூட்டம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக இந்த கட்சியில் ஏற்கனவே அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கட்சியில் நீக்கியும் அந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே இந்த பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் தடை விதிக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதே போல உச்சநீதிமன்றத்திலும் இது மேல்முறையீட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டு பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்ற ஒரு உத்தரவை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. ஆனால் அதன் பிறகும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்த பிறகும் தொடர்ச்சியாக அதிமுகவின் கட்சியுடைய அந்த சின்னம், பெயர் மற்றும் லெட்டர் பேட் உள்ளிட்டவைகளை ஓபிஎஸ் பயன்படுத்தி வருகிறார். இது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்று கட்சியுடைய சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு ஆரம்பத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் தொடர்ச்சியாக பதில் மனு தாக்கல் செய்ய ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கால அவகாசம் கேட்கப்பட்டு வருது. முறையாக அந்த பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. எனவே ஏற்கனவே அந்த கட்சியுடைய அந்த பெயர், சின்னம் உள்ளிட்டவர்களை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடைக்கால தடை எதிர்த்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன் பிறகுதான் அந்த பிரதான வழக்கு மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணை நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கை பார்க்கும்போது இபிஎஸ் தரப்பை பார்க்கும்போது ஏற்கனவே அந்த பொதுக்குழு கூட்டம் அந்த செல்லும் என்றும் தீர்மானம் செல்லும் என்றும் இவருடைய கட்சியை விட்டு நீக்கியதற்கு தவறு என்று எந்த ஒரு நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை. எனவே தற்போதைய நிலையில் ஓபிஎஸ் கட்சி இல்லை. எனவே இவர் இந்த கட்சியுடைய அந்த பெயர், சின்னம் உள்ளிட்ட பயன்படுத்தக்கூடாது என்ற தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். ஓபிஎஸ் இரட்டை இலையை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இபிஎஸ் தொடர்ந்த வழக்கை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஏற்கனவே உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் என்று சொல்வது அண்ணன் எடப்பாடியார், அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில கட்சி, அதே போன்ற கட்சி கொடி, கட்சி கொடி சின்னம், அதே போல இது பிற வகை, அதாவது கட்சியை சார்ந்த பிற வகை விவரிக்கப்படுகின்ற இனங்கள், இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம். எனவே ஓபிஎஸ் பொறுத்தவரை அவர் பொதுக்குழுவால் வந்து நீக்கப்பட்டவர். அது நீக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, எல்லா நீதிமன்றங்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் ஒரு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து இது போன்ற இருக்கின்ற நிலையில இப்பொழுது கூட அந்த உயர் நீதிமன்றம் ஒரு ஓங்கி அடிக்கின்ற வகையில இந்த வந்து ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து ஒரு நியாயமான முறையிலே, அது வந்து ஒரு பொதுக்குழு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிப்படி கழகம் இயக்கப்படுகிற நிலையில வந்து நாங்கள் தான் இயக்கம் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில வந்து கட்சி கொடியெல்லாம் எல்லா வகையிலும் நாங்கள் தான் உபயோகிக்கின்ற வகையில அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஒரு நல்ல தீர்ப்பாக நிச்சயமாக கருத முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாரு. தான் தொடர்ந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது வரவிருக்கிறது. அந்த தீர்ப்பும் கூட உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பார்க்கிறீங்களா? அதாவதுங்க, இப்போ அதான் சொல்ற இயற்கை அவருடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய அந்த எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் ஏற்படுத்தி இருக்கணும். அதனால இரும்பு பிடிச்சவங்க கையும் சரங்கு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது.
அதனால அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து கட்சியில குழப்பம் ஏற்படுத்தணும். அந்த வகையில தான் அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றேன் ஒரு மனு தாக்கல் பண்றது நீதிமன்றத்துல, அதே போல இது தேர்தல் ஆணையத்துல மனு தாக்கல் பண்றது, தான் தாக்கல் பண்றது, தன்னுடைய ஆட்களை விட்டு தாக்கல் பண்றது, இது போன்ற வகையில வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும். கட்சிக்கு குழப்பம் ஏற்படுத்துற வகையில் தான் அவருடைய இந்த செயல்பாடு இருக்கிற காலத்தினால இதை பத்தி எல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவரு மனு தாக்கல் பண்ண அதுக்குரிய வந்து கவுண்டர்லாம் நாங்கள் கொடுத்துதான் இருப்போம். அதை பத்தி என்ன நாங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கோம். நல்ல ஒரு சிறப்பான பாதையில தொண்டரோடு நல்லா வந்து கட்சி வழி நடத்தப்படுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பாலும் கிணத்துல இருந்துன்னு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு கேட்க போகுது? ஒருத்தரும் கேட்காது. இல்ல, இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் தீர்ப்பு என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் அதுல என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சம் தானே. இல்ல, இப்ப நீங்க கேட்கறது வந்து இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் என்கிட்ட நீங்க கருத்து கேட்கறீங்க. முடிவு பெற்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்து கருத்து சொல்றேன். இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கேட்டிருக்குன்னா அது வந்து அந்த மேட்டரை பொறுத்தவரை டெல்லி கோர்ட்ல வந்து இருக்கிற நேரத்துல வந்து நான் பேசுறதுன்றது சரியான வகையில் இருக்காது. அதனால எங்களை பொறுத்தவரை பயிலாபடி வந்து சட்டப்படி வந்து கட்சிங்கிறதுனால நியாயம் எங்க பக்கம் இருக்கு. அதனால தர்மம் இல்லை, நியாயம் இல்லை. சொல்லுங்க, வந்துட்டீங்களா? மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டிருந்தார். நிலையில் தற்போது அவற்றை பயன்படுத்துவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் தொலைபேசி வாயிலாக நீதிமன்ற செய்தியாளர் மதன். தற்போது தீர்ப்பு விவரங்கள் என்ன மதன்? இந்த வழக்கின் தீர்ப்பு விவரங்கள் முழுமையாக இன்று நீதிபதி சதீஷ்குமார் தெரிவிக்கவில்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த அதிமுகவின் கொடி, சின்னம் உள்ளிட்டவர்களை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூட தடை விதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை ஏற்கப்படுகிறது என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தற்போது தெரிவித்துள்ளார். எதன் காரணங்கள், எதனை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதே நீதிபதி தான் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த வழக்கில் முறையான கொடுத்த கால அவகாசத்தில் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்று, அந்த கொடி மற்றும் உள்ளிட்ட பெயர் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடையும் விதித்திருந்தார். இந்த இடைக்கால தடையை எதிர்த்து ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு நீதிபதிகள் மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்றிருந்தது. அந்த வழக்கின் விசாரணையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது, அதாவது தற்போது தனக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ளார்கள், அவர்களை அனைவரையும் இவர்கள் கட்சி நீக்க முடியாது, எனவே வேணுமென்றே உள்நோக்கத்துடன் தன்னை மட்டுமே குறிவைத்து இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது, தற்போது தன்னுடைய ஆதரவாளர்கள் பலருடைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரில் கைகளில் பார்க்கும்போது அது இரட்டை இலை சின்னம் என்பதை அவர்கள் பச்சை கூட்டி இருப்பார்கள், அதனை எப்படி நீக்க முடியும், அதுகளை தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதங்களும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த வழக்கின் பின்னணியில் பார்க்கும்போது விசாரணை நடைபெற்று வந்தது. அதே போல வேண்டுமென தன்னை மட்டுமே இந்த ஒரு கட்சி நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இபிஎஸ் செயல்பட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியுடைய இந்த சின்னம், கொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று இதற்கு முன்னதாக எந்த ஒரு நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற அந்த உத்தரவு கூட ஒரு இடைக்கால ஒரு நிவாரணமாக தான் அது இபிஎஸ் தரப்புக்கு கருத முடியுமே தவிர, அந்த வழக்கின் பிரதான வழக்கு இதுவும் நிலுவையில் உள்ளது, அந்த சிவில் சூட் இன்றும் உயர்நீதிமன்ற நிலுவையில் உள்ளது. அந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வரும்போதுதான் இது போன்ற ஒரு முடிவை எடுக்க முடியும் என்ற ஒரு வாதம் தான் இந்த வழக்கில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்களாக பார்க்க முடியும். மதன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். சார் வணக்கம். ஓபிஎஸ் தரப்பு இரட்டை இலை சின்னம், கொடி, லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த தீர்ப்பை? ஏற்கனவே தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முதன்மையான நிலையில புரட்சி தலைவர் அம்மா காலத்துல 2வது நிலையில இருந்த அண்ணன் சில நெருக்கடிகள்ல இப்ப அந்த பொறுப்புல இருந்து எடப்பாடியினுடைய பெரும்பான்மை பொதுக்குழு அடிப்படையில வெளியேற்றப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தன்னுடைய சட்டபூர்வமான தன்னுடைய உரிமையை கட்சியில் தனக்கு இருக்கிற
உரிமையை பயன்படுத்துவதற்கு அவர் தொடர்ந்து நீதிமன்றங்களை நாடினார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீதிமன்றங்கள்ல பெரும்பான்மை அடிப்படையில் எடப்பாடிக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மை அடிப்படையில நீதிமன்றம் தொடர்ந்து எடப்பாடிக்கு சாதகமாகவும் தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு பொதுக்குழுவில் இவரை நீக்கியது செல்லும்னு, அதே மாதிரி நீக்கப்பட்ட ஒருவர் கட்சியினுடைய சின்னத்தையோ கொடியோ அந்த அடையாளங்களை வடிவங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த தடையும் ஏற்கனவே எடப்பாடி பெற்றிருந்தார். அந்த தடை எதிர்த்து தான் அண்ணன் ஓபிஎஸ் இப்ப நீதிமன்றத்தை அணுகியிருந்தாரு. நீதிமன்றம் மீண்டும் அது தடை விதிப்பதற்கு, அதாவது பயன்படுத்துவதற்கு தடைங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிற செய்தி உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி தான். இருந்தாலும் அண்ணன் இதை மறுபடியும் இப்ப நம்ம அதை டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு அது மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். தேர்தல் நெருங்கி வர்ற நேரம் பரபரப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த தீர்வு தான். ஒரு கால இதுல ஏதாவது அண்ணன் ஓபிஎஸ் ஒரு நிவாரணம் கிடைக்கும். இடைக்கால தீர்ப்பு நம்ம ஏற்கனவே ஓபிஎஸ் ஐயாவோட மூத்த வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எனக்கு அந்த சிவில் சூட், அதாவது அதனுடைய மூல வழக்கில் தீர்ப்பு வருகிற வரை இந்த சின்னம் கொடியில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கூடாது, பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு ஒரு பிரேயர் அவருடைய ஓபிஎஸ் நியாயமான கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கையும் இப்ப நாம சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வருத்தத்துக்குரியது. இருந்தாலும் நம்ம நீதிக்கு தலைவணங்கி மேல்முறையீட்டுக்கு அண்ணன் ஓபிஎஸ் முயற்சிப்பார். அதே மாதிரி இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வந்திருக்கிற தீர்ப்பு 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் பாஜகவோடு அணியில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பு, அநீதி, இதன் மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஒரு அனுதாபம், அவர் மேல ஒரு பரிவு வந்தோம்னா, அதனால மக்கள் மத்தியில இது ஒரு ஓபிஎஸ் ஆதரவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கருதுறேன். மிக நன்றி திரு தனியரசு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.